கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் தனியாக பேச ஆள் இல்லாமல் மன கஷ்டத்தில் இருக்கலாம். இன்னும் சில பேர் பார்த்திங்கன்னா தவிப்பில் இருக்கலாம். யாருமே அன்பு காட்ட இல்லை அப்படிங்கிற ஒரு தவிப்பில் நீங்கள் இருக்கலாம். சில பேர் பயப்பட்டு கொண்டு இருக்கலாம். யாருடையாவது கஸ்டடியில் அப்படி இருக்கலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவர்களுக்கு பார்த்திங்கன்னா மிகவும் பயமாகவும் பதட்டமாகவும் இருப்பீர்கள். இது பார்த்திங்கன்னா உங்களை தாக்குகிற தன்மை என்ன தன்மைன்னா, உடைய மனதளவிலே நீங்கள் காயப்பட்டு கொண்டிருக்கலாம். நீங்கள் இயேசுவை கல்வாரி சிலுவையிலே பார்த்திங்கன்னா வீண் பழிகளை சுமத்தினார்கள். இந்த ஆலயத்தை இடித்துவிட்டு 3 நாளிலே கட்டுவேன் என்று பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அந்த உலகத்தில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நீங்கள் தனியாகவும் தவிப்பிலும் பயத்திலும் இருந்து கொண்டிருக்கலாம். உள்ளம் ரணகளம் போல இருக்கலாம். சிலுவையை தியானியுங்கள். அங்கு இயேசுவின் மீது பொய் குற்றச்சாட்டை சொல்லி அவரை அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அதை விசுவாசிக்கும் போது நம்முடைய மனதிற்கு அது ஒரு மருந்தாகிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை அறிக்கை பண்ணுங்கள். இயேசுவின் தழும்புகளால் நான் சுகமானேன் 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 என்று சொல்லுங்கள். உடைய இருதயத்தில் இருக்கிற அந்த வலிகள், அந்த பாரங்கள், அந்த கவலைகள் இயேசு இரத்தத்தினாலே மாற்றக்கூடிய வல்லமை இருக்கிறது. ஆகவே நீங்கள் அதை அறிக்கை செய்யுங்கள். அதை விட்டு விடாதுங்க. எப்படி புண்களுக்கு டெய்லி மருந்து போடுகிறோமோ அதே போல் மனதிற்கு இந்த வார்த்தைகளை சொல்லி மருந்து போடுங்கள். சீக்கிரத்திலே அந்த காயம் வடு இல்லாமல் அழிந்து போகும். மனக்கசப்புகள் மாறும், தவிப்புகள் மாறும், பயம் நீங்கும். வெற்றியான வாழ்க்கை வாழலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.